Dear teachers, welcome to JS and English Learning. We are with Unit 3 of UGTRB and we are with the topic Shakespearean Fools and Clowns. And the topic the topic complex because the word fools and clowns are used synonymously. Fools clown, fool synonymous. How do we make a distinction between a fool and clown in Shakespearean play? அப்படின்னு நம்ம பார்க்கணும். அதுக்காக தான் அந்த டாபிக் கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ நம்ம let's explain who is a fool. Who is a fool அப்படின்னு நம்ம explain பண்ணணும் அப்படின்னா you need to understand that a fool is a wise man. Who is a fool, teachers? A fool is a wise man. Shakespearean context we speak in terms of philology. Philology அப்படின்னா words how they have come down to us. இன்னைக்கு fool அப்படின்னா idiot, nonsensical man, ஒண்ணுமே இல்லாத உதவாக்கற அப்படிங்கிற மீனிங்ல இருக்கு. ஆனா Shakespearean டைம்ல the word fool refers to a wise man. Okay? A wise man who is highly educated and he is appointed by the royalty, maybe the kings and queens or the noblemen in the court. Is a highly educated man and he is called a licensed fool. What is a fool called? A licensed fool. A licensed fool. அப்படின்னா நல்ல educated man, ஆனா he is appointed as a jester. ஜெஸ்டர் அப்படின்னா அந்த கோர்ட்ல எல்லாமே இறுக்கமா இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது எல்லாரையும் சிரிக்க வைக்கிறதுக்காக கோமாளித்தனம், இவரே என்ன பண்ணுவாரு, கோமாளித்தனம் பண்ணுவாரு. தன்னுடைய நிலையை தாழ்த்தி என்ன பண்ணுவாரு அப்படின்னா எல்லாரையும் சிரிக்க வைக்கக்கூடிய வேலை செய்யறவரு. அண்ட் இவரு இயல்புலேயே ஒரு கிளவுன் கிடையாது. ஓகேவா? இந்த இன்ஃபர்மேஷன் புரிஞ்சுச்சா? அப்ப he is professional. He is a professional court jester. He is employed by a noble household, so he pretends to be a clown, but he is a wise man. அதனாலதான் இவருக்கு வேற டெர்மினாலஜி என்ன இருக்குன்னு தேடி பார்க்கும்போது we call the person as licensed fool or artificial fool. ஆர்டிபிஷியலா ஃபூலிஷா இருக்கக்கூடியவர். வெளிப்புறத்துல பார்க்கும்போது apparently ஒண்ணும் இல்லாதவர் மாதிரி இருந்தாலும் பட் உள்ள பெரிய ஞானியா இருப்பாரு. சரி, இவருடைய காஸ்டியூம் எப்படி சார் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா his costume is a patchwork garb. We call it as a motley. patchwork பண்ணியிருப்பார். நல்ல காஸ்டியூம்ல இடையில ஓட்ட போட்டிருப்பார். நீங்க எம்ஜிஆர் படம் பார்த்துருக்கீங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா நம்ம அந்த ஒரு கல்ச்சர்ல இருந்து வெளியில வந்துட்டோம். இப்போ மாடர்ன் மூவிஸா பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அப்ப அந்த எம்ஜிஆர் படத்துல எம்ஜிஆர் பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவார் அப்படின்னா அலிபாபாவும் 40 திருடர்களும், அதுல இவர் ஆளை பாத்தீங்கன்னா நல்லா முழுன்னு இருப்பாரு, பலன்னு இருப்பாரு. இருந்தாலும் ஒரு ஏழை அப்படின்னு காட்டுறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா அந்த காஸ்டியூம்ல இடையில பேட்ச் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. பாத்திருக்கீங்களா? இதைதான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா கோமாளித்தனம். Is the information clear, teachers? Yes, sir. நல்ல காஸ்டியூம்ல, ஒரு சூப்பரான ரிச்சான காஸ்டியூம்ல அங்கங்க பேட்ச் ஒர்க் பண்ணியிருப்பாரு. The second thing is எப்படி கிங் கையில ஒரு செப்டர் வச்சிருப்பாரோ அதை மார்க் பண்ற மாதிரி ஒரு கிங் மாதிரியே இவரும் என்ன பண்ணுவார் அப்படின்னா கிங்குடைய ரோப் மாதிரியே இருக்கும். ஆனா கிங் ரோப் மாதிரி இருக்கிறதுல அங்கங்க பேட்ச் ஒர்க் இருக்கும். கிங்கு கிட்ட அந்த பவரை குறிப்பதற்காக ஒரு செப்டர் இருக்கும், செங்கோல். இவரும் என்ன பண்ணுவாரு, ஒரு பாபிள் கையில வச்சிருப்பார். பாபிள் இஸ் கால்ட் மார்க் செப்டர். And then he is presented as a coxcomb. He is presented as coxcomb. What is the meaning of the word coxcomb? Have you heard of the word coxcomb, teachers? நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? Who is a coxcomb? என்ன அப்படின்னா ரொம்ப ஷோயியா இருக்கிறது, வெளியில அப்படியே பெரிய இது மாதிரி காட்டுற மாதிரி இருப்பதுக்கா. என்ன பண்ணுவாரு அப்படின்னா சில நேரத்துல
நீங்க ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி புரிய வைக்கணும் அப்படின்னா, இப்போ நம்ம கிங் லியர் அப்படிங்கிற ஒரு பிளே இருக்கா டீச்சர்ஸ்? எந்த ஜானர்ல வரும்? கிங் லியர் அப்படிங்கிற பிளே எந்த ஜானர்ல வரும்? ஷேக்ஸ்பியரின் ஜானர்ல ஒன் ஆஃப் த மேஜர் ட்ராஜடிஸ். அதுல பாத்தீங்கன்னா கிங் லியர் அப்படிங்கிற ஒரு கிங்கா இருப்பாரு. ஆனா அவரு என்ன பண்றாரு, அந்த கிங்டம் 2ஆ பிரிச்சு தன்னுடைய 2 டாட்டர்ஸ்ட ஏமாந்து போய் கொடுத்துருவாரு. கொடுத்துட்டு வெளியில வரும்போது ஒண்ணுமே இல்லாம 2 பேரும் இங்கிட்டு இருந்து அங்கிட்டு, அங்கிட்டு இருந்து இங்கிட்ட ஒரு பந்து மாதிரி அடிக்கும் பொழுது இந்த ஃபூல் அப்படிங்கிற ஒரு கூடயே இருப்பாரு. அந்த அந்த ஒரு சாண்ட் ஸ்ட்ராம் வீசும் பொழுது அந்த கிங்க மார்க் பண்ற மாதிரி தன்னுடைய தொப்பியை கழட்டி, இந்த தொப்பி எனக்கு தேவையில்லை, உனக்கு தான் தேவைப்படும், நீ தான் உண்மையான கோமாளி அப்படின்னு இன்டைரக்டா காட்டுறதுக்காக என்ன பண்ணுவாரு அப்படின்னா, he will play the role of a insulting man. டைரக்டான இன்சல்ட். இப்படி யாராலதான் இன்சல்ட் பண்ண முடியும் அப்படின்னா, ஒரு வைஸ் மேனாலதான் ஒரு பெரிய மனுஷனை இன்சல்ட் பண்ண முடியும். இஸ் இன்ஃபர்மேஷன் கிளியர் டீச்சர்ஸ்? அப்ப கோமாளித்தனமாக இருந்தா கூட அவர் பாத்தீங்கன்னா பெரிய ஆளை கூட என்ன பண்ணுவாரு, ஈஸியா இன்சல்ட் பண்ணிட்டு போயிடுவாரு. and he will be cautioning and he will work as the conscience of the character. and ரொம்ப முக்கியமா பாத்தீங்கன்னா this particular fool, licensed fool or the artificial fool என்ன பண்ணுவார் அப்படின்னா, he is given the license to speak the truth. உண்மைய ஓப்பனா பேசுறதற்கு அவருக்கு பர்மிஷன் கொடுக்கப்படுகிறது. ஈவன் த கிங் will listen to a fool. கூப்பிட்டு நீ இதை பத்தி என்ன நினைக்கிற அப்படின்னு கேட்கும்போது அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, he will mock the king, he will mock the nobleman, he will mock the queen or the lady and will speak the bitter truth to them. ஷேக்ஸ்பியர் அந்த நீங்க ரொம்ப இதை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கணும்னா நீங்க கிங் லியர் அப்படிங்கிற பிளேவை தான் பார்க்கணும். ஏன்னா அங்கதான் ஒரு ஸ்ட்ராங்கான ஃபூல் பை த வெரி நேம் ஃபூல் இஸ் பிரசன்டட். அண்ட் அந்த ஃபூல் வந்து கிங் லியர் கிட்ட சொல்லுவாரு, thou have become old before becoming wise அப்படின்றாரு. Is the information clear teachers? Yes sir. நீ வயசாகிறதுக்கு என்ன பண்ணணும், ஆளும் வளரணும் அறிவும் வளரணும். நீ ஆளு மட்டும் தான் வளர்ந்துருக்கையா, அறிவு உனக்கு வளரவே இல்லை அப்படிங்கிற பயங்கரமா கிங் லியருக்கு சுருக்குன்னு ஊசி குத்துற மாதிரி எப்படி நம்ம கான்சியன்ஸ் நம்மளை குத்துமோ அதே மாதிரி எப்ப தேவையான டோசேஜ் கொடுக்கக்கூடிய ஆளா இருக்கக்கூடிய ஒரு மனிதர் இவர். பாத்தீங்கன்னா throughout the play he travels with King Lear in good times and in bad times, even when there is the madness. அந்த கிங் லியர் வந்து மேட் ஆகும்போது அவரு கூடயே டிராவல் பண்ணிட்டு இருக்கிற ஒரு கேரக்டர் தான் எந்த கேரக்டர்? And the fool. And he even tells that King Lear has committed a mistake by banishing Cordelia. இந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டர். இதுக்கு ரொம்ப போல்ட்னஸ் தேவைப்படும். அப்படி போல்ட்னஸ் எங்க இருந்து வரும் அப்படின்னா, the person is naturally highly educated, erudite, ஸ்காலரா இருக்கக்கூடிய மனுஷன் தான். ஆனா அந்த ஸ்காலர் வந்து கோர்ட் ஜஸ்ட்ங்கிற ப்ரொஃபஷன், ஒரு கோமாளியாட ப்ரொஃபஷன், எல்லாரையும் ஹாப்பியா வைக்கணும் அப்படிங்கிற ப்ரொஃபஷனால கோமாளித்தனம் நடந்துக்குவாரு. ஆனா வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் உண்மைய என்ன பண்ணுவாரு, ஊசி அந்த இதுல வாழைப்பழத்துல ஊசியை திணிக்கிற மாதிரி உண்மைய சூப்பரா சொல்லிட்டு போயிடுவாரு. Right? Then he is known for his intellect. He speaks philosophies. He is very brilliant in his communication, very good in confrontation. என்ன பண்ணுவார் அப்படின்னா, he speaks in riddles. riddlesனா என்ன டீச்சர்ஸ் தமிழ்ல? விடுகதை. நிறைய சூப்பரா பாட்டா பாடுவாரு, பாராடாக்சிக்கலா பேசுவாரு, நிறைய கிளாசிக்கல் ரெஃபரன்சஸ் நிறைய கொடுப்பாரு. அப்ப இந்த மாதிரி கிளாசிக்கல் ரெஃபரன்ஸ் எல்லாம் கொடுக்கணும்னா நீங்க ஒரு பெரிய ஸ்காலரா இருக்கணும். அப்ப உண்மையாலுமே ஒரு பெரிய ஸ்காலர். பட் என்ன பண்ணுவாரு, ஆர்டிபிஷியலா he is presenting himself as a கோமாளி. ரெண்டாவது, he is known for his humor. என்ன மாதிரி ஹியூமர் அப்படின்னா, சட்டாரிக்கல் ஹியூமர். சட்டாரிக்கல்னா பிட்டர் கிரிட்டிசிசம் இருக்கும். சில நேரத்துல இந்த ஒரு சில இந்த ஃபூல்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் மெலன்காலிக்கா இருப்பாங்க, கொஞ்சம் சேடா இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு மற்றவங்களை விட
லைஃப் பத்தி நிறைய இன்ஃபர்மேஷன் தெரியறதுனால பிலசாபிக்கல் பிளஸ் மெலன்காலிக்கா இருப்பாங்க. அண்ட் தே யூஸ் தேர் intellectual humor to expose the self deception of the powerful people. ஒரு சில பேர் நான் பண்றதா ரைட்டு நினைச்சு பண்ணிட்டு இருப்பாங்கல்ல, அவங்கள நீ மடத்தனம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு ஓப்பனா சொல்லக்கூடிய கேரக்டர்ஸ் தான் இந்த fools. What is the role of a fool in Shakespeare அப்படின்னா, the fool plays the role of the internal commentator, or நம்ம கிரீக்ல பாத்தீங்கன்னா கோரஸ் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் இருக்கும். ஓகேவா டீச்சர்ஸ்? அந்த கோரஸ்னுடைய ரோலை ஷேக்ஸ்பியரியன் பிளேல யாரு எடுத்து செய்யறா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இட் இஸ் த ஃபூல். இந்த ஃபூல் என்ன பண்ணுவாருன்னா, நார்மலி he speaks to the audience and he reveals the tragic mistakes of the noble men and women. ஓகேவா? இந்த இன்ஃபர்மேஷன் புரிஞ்சுதா? ஓகே. இவங்க சிரிக்கும் போது லைட்டா சிரிக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் உள்ள பாத்தீங்கன்னா ஒரு கசப்பான உண்மையை வெளியில சொல்வதற்காக தான் வெளிப்புறத்துல சிரிப்பாங்க. இதுதான் ஷேக்ஸ்பியரியன் ஃபூல். இவங்க பாத்தீங்கன்னா அர்பன் செட்டப்ல இருந்து வரக்கூடியவங்க இருப்பாங்க. நார்மலா ஃபூல்ஸ் எந்த செட்டப்ல இருந்து வருவாங்க? அர்பன் செட்டப், சிட்டி செட்டப்ல இருந்து வருவாங்க. இவங்களும் பாத்தீங்கன்னா லேசப்பட்டவங்கலாம் கிடையாது, சாமானிய மனிதர்கள் இருந்து வரக்கூடியவங்கலாம் இல்ல. இவங்க பாத்தீங்கன்னா நல்ல பெரிய குடும்பத்துல இருந்து வரக்கூடியவங்களா இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு ஒரு பதவி, என்ன பதவி அப்படின்னா கோமாளி பதவி கொடுத்திருப்பாங்க. எல்லாரையும் என்டர்டெயின் பண்ற பதவி கொடுத்திருக்கிறதுனால அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு பக்கா என்டர்டெய்னர் ஆயிடுவாங்க. ஓகேவா டீச்சர்ஸ்? எல்லாரையும் சிரிக்க வைக்கிறதுக்காக கோமாளித்தனம் பண்ணுவாங்க. உண்மையாலுமே அவங்க பெரிய ஆளா இருப்பாங்க கூட. நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க பெரிய பெரிய நடிகர்கள் எல்லாமே எடுத்துக்கோங்க, எல்லாருமே தங்களையே கோமாளி ஆக்கிக்கிட்டு மற்றவங்களை சிரிக்க வச்சவங்களா இருக்காங்க. அந்த மாதிரி அவங்களதான் நம்ம என்னன்னு சொல்றோம், fools. ஓகேவா? நீங்க NS கிருஷ்ணன் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கலைவாணர். அவரை வச்சுதான் நமக்கு விவேக்குக்கு சின்ன கலைவாணர்னு பட்டம் கொடுத்தாங்க. ஏன் அப்படின்னா அவர் யோசிக்க வைக்கிறாரு தன்னுடைய ஹியூமர் வழியாக. ரொம்ப கோமாளித்தனமா ஒரு பட்டனை தட்டி விட்டா 2 இட்டலி நிக்கணும் அப்படின்னு பாட்டு எழுதினார். அப்படின்னா முன்னாடியே அந்த பாட்டு கேட்கும்போது ரொம்ப ஹியூமரஸா இருக்கும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருக்குள்ளார ஒரு ஜாலியா பாட்டிக்கிற மாதிரி ஒரு ஹியூமர் தான். ஆனா அதுல அவங்க சொன்ன ஐடியாஸ் எல்லாம் இருக்குல்ல, அது இன்னைக்கு வந்துருச்சு. ஒரு பட்டனை தட்டி விட்டீங்கன்னா இன்னைக்கு இட்லி அவிஞ்சிருது. இட்லி அவிச்சு நம்ம கையில சூப்பரா அப்படியே அதுல கொஞ்சம் ஆமணக்கெல்லாம் போட்டு வந்தா என்ன பண்ணிருக்கு, முழுன்னு குஷ்பு இட்லி அப்படின்னு ஒரு எங்கேயுமே ஒரு சின்ன இது கூட இல்ல, ஒரு சின்னதா என்ன சொல்லுவாங்க, ஒரு உச்சம் கூட இல்லாம முழுன்னு இட்லி கொண்டு வருது. எப்படி சார் வருதுன்னு ஒரு இடத்துல கேட்டேன். அவங்க சொன்னாங்க, இதுல ஆமணக்கு கொட்டமுத்து சேர்க்கிறாங்க சார். கொட்டமுத்து சேர்த்து என்ன பண்ணுவாங்க, அந்த பிளேட்ல கொஞ்சம் எண்ணெய் தடவி வச்சிருவாங்க. அப்ப ஈஸியா எடுக்கும் போது கொஞ்சம் கூட மேல ஒரு பிளமிஷ் இல்லாம அப்படியே பந்தா இட்லி வரும். இதைத்தான் சார் எங்க ஊர்ல குஷ்பு இட்லின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், வெளியில போய் சொல்லாதீங்க, சண்டைக்கு வந்துருவாங்க அப்படின்னு சொல்லி. Are you with me teachers? அப்ப இவங்க எல்லாம் எப்படி இருப்பாங்க, பெரிய ஃபேமிலிஸ்ல இருந்து வந்தவங்களா இருப்பாங்க. ஆனா their role is to entertain people, so they behave like silly people. பட் அந்த சில்லினஸ்க்கு கீழே ஒரு பெரிய ஞானம் இருக்கு, விஸ்டம் இருக்கு. Shall we go to who is a clown? Yes, sir. புரிஞ்சுச்சா? ஃபூல்னா யாருன்னு புரிஞ்சுச்சா? Fool அப்படின்னா what is other for a fool? The name for a fool? Wise man. He is a licensed fool. He is a wise man. இன்னொரு நேம் என்ன? He is artificial fool. Artificial-ஆ foolish-ஆ நடிக்கிறது. The second character is a clown. இந்த clown அப்படிங்கிறவரு naturally he is a fool. Natural அப்படின்னு கேட்டா in his very human nature he is a clown. இவர் எப்படி அப்படின்னா, sometime most of these people are ones who are from the rustic background, rural background, uneducated people.
those who are doing menial jobs. And இந்த மாதிரி ஒர்க்கர்ஸ் வந்து யாருமே ஜஸ்டஸ் அப்பாயிண்ட் பண்றது இல்லை. ஆனா இவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி பிளேஸ்ல நம்ம நார்மலா எப்பெல்லாம் இந்த கண்ட்ரி சைட்ல இந்த பிளே மூவ் ஆகுதோ அந்த இடத்துல எந்தெந்த கேரக்டர்லாம் உள்ள வராங்களோ அந்த கேரக்டர் எல்லாமே தே ஆர் ரஸ்டிக் ஃபூல்ஸ், தே ஆர் கிளவுனிஷ் கேரக்டர். ஓகே, அப்ப கிளவுன்ஸ் அப்படின்னு சொன்னாவே அவங்க எல்லாம் எந்த பேக்ரவுண்ட்ல இருந்து வரவங்க? ரூரல் சைன். ஓகே, இவங்க பாத்தீங்கன்னா எப்படி இருப்பாங்க அப்படின்னா அவங்களுடைய பிஹேவியரே வந்து ரொம்ப ஃபூலிஷா இருக்கும், ஆக்வர்டா இருக்கும், அப்சர்டா இருக்கும். அண்ட் இவங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப மீனியல் ஜாப் செய்யக்கூடியவங்க அப்படின்னு என்ன இருக்கும்? நாட் மச் எஜுகேட்டட், not much educated. Sometimes some of the clowns are completely illiterates. அப்ப நார்மலா இந்த fools, இந்த clown வந்து எப்படி இருக்கவங்க அப்படின்னா they are commoners, பொதுமக்கள்ல இருக்கக்கூடியவங்க. இந்த மாதிரி ஒரு சாதாரண வேலை, ஒரு சர்வெண்டா இருக்கக்கூடியவங்க, ஒரு பெசண்டா இருக்கக்கூடியவங்க, ஒரு சின்ன சின்ன ஆர்டிசான்ஸா இருக்கக்கூடியவங்க, ஷெப்பர்ட்ஸா இருக்கக்கூடியவங்க, சம்டைம் லோக்கல் கான்ஸ்டபிள். ஷேக்ஸ்பியர் மேக்ஸ் யூஸ் ஆஃப் சம் கான்ஸ்டபிள்ஸ் இன் சர்டன் பிளேஸ் டு கிரியேட் ஹியூமர் அண்ட் டு மார்க்கெட் தீஸ் பீப்புள், மிடில் கிளாஸ் பீப்புள். அவங்களுடைய லைஃப் ஸ்டைலை மார்க் பண்றதுக்காகவே ஒரு சில பேரை கொண்டு வந்திருக்காரு. அண்ட் இவங்களுடைய காஸ்டியூம் எப்படி இருக்கும் அப்படின்னா, ரஸ்டிக் ஃபூலுடைய காஸ்டியூம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தே டோன்ட் ஹாவ் ஸ்பெஷல் காஸ்டியூம் லைக் ஜஸ்டர்ஸ் கார்ப். ஒரு ஜெஸ்டருக்கு ஒரு கார்ப் இருக்கணும், ஒரு பர்டிகுலர் காஸ்டியூம் இருக்கணும். அந்த பேட்ச் ஒர்க் உள்ள காஸ்டியூம், ராயல் காஸ்டியூம்ல பேட்ச் ஒர்க் போட்டு வந்ததுன்னா அவரு ஒரு ஜெஸ்டர். தலையில ஒரு கோமாளி தொப்பி வச்சிருப்பாங்க. அதுல வந்து இந்த ஒரு படத்துல இருக்க சிரிக்கிறேன் சிரிக்கிறேன் சிரிப்பு வரல, நான் அழுகிறேன் அழுகிறேன் அழுக வரல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுவார்? ஜிஞ்சினுக்கா சின்ன கிளி சிரிக்கும் பச்சை கிளி ஓடி வந்தா மேடையில ஆட்டமாட அப்படின்னு சிவாஜி பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாரு? இந்த கன்னத்துல வந்து ரோஸ் பவுடர் போட்டிருப்பாரு, தலையில ஒரு தொப்பி வச்சிருப்பாரு, ஒரு தொப்பை ஆர்டிபிஷியலா ஒரு தொப்பை வச்சுட்டு இப்படி வயிறுலாம் ஆட்டி ஆட்டி டான்ஸ் ஆடுவார். அந்த மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பக்கா காஸ்டியூம் இல்லாம ஒரு சாதாரண காஸ்டியூம், ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புளுடைய காஸ்டியூம் போட்டிருப்பாங்க. ஓகேவா டீச்சர்ஸ்? இவங்களுக்கு பேசுறதுக்கு லைசன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டா இவங்களுக்கு சபையில பேசுறதுக்கு லைசன்ஸ் இருக்காது. ஆனா என்ன பண்ணுவாங்க? ஓப்பனா போய் எங்க நம்ம பேசக்கூடாது அந்த இடத்துல எல்லாம் பேசுவாங்க. அந்த மாதிரி பேசும்போது they will reveal that they are ignorant, and because of that ignorance there will be laughter. ரெண்டு பேரும் அங்க சண்டை நடந்துட்டு இருக்கோம், என்ன நடக்குதே, இந்த சண்டைக்கு பிற்புலம் என்ன அப்படின்னு தெரியாம நம்ம ஆளு போய் மூக்க உள்ள விடுவாங்கல்ல, அவனதான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா ரஸ்டிக் ஃபூல். அங்க என்ன பிரச்சனைன்னே தெரியாம நீ ஏன் உன் மூக்க உள்ள விடுற, மூக்க உள்ள விட்டு மூக்கு உடப்படுறது, and that itself creates humor. அப்ப நார்மலா இவங்க எப்படிப்பட்ட உங்களுடைய இன்டெலெக்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா இவங்க ரொம்ப ரொம்ப சிம்பிள் மைண்டடா இருப்பாங்க. they will be uneducated, sometimes they will be completely illiterate, and இவங்களுடைய பிஹேவியர் ரொம்ப ரொம்ப ஸ்டூபிடா இருக்கும். எப்படி இருக்கும் அவங்களுடைய பிஹேவியர்? stupid to the core. அடுத்தது இந்த மாதிரி கிளவுன்ஸ் எப்படி இருப்பாங்க அப்படின்னா they will indulge in physical slapstick. அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு சிம்பிளா புரிய வைக்கணும்னா நம்ம செந்தில் கவுண்டமணி ஜோக் பார்த்திருக்கீங்கல்ல, அதுதான் கிளவுனிஷ். உங்களுடைய புத்திக்கு வேலை கொடுக்காம உங்களுடைய உடல் மொழிக்கு வேலை கொடுக்குறது. பார்த்திருக்கீங்களா செந்தில் கவுண்டமணி ஜோக்? கோமிட்டி தலையா அப்படின்னு ஒருத்தர் உருவ கேலி செய்யறது, அப்புறம் பன்னி மூஞ்சி வாயா அப்படின்னு ஒரு சில காமெடியை கொண்டு வருவாங்க. அதை வச்சு காமெடி பண்றாங்க அப்படின்னா திஸ் இஸ் கால்ட் பிசிக்கல் ஸ்லாப்ஸ்டிக் காமெடி. நீங்க ஒரு வடிவேலுடைய ஒரு காமெடி இருக்கும், என்னன்னா அந்த கையை வந்து அப்படி தட்டிட்டு ஒரு பாயில படுக்க போவார், அந்த பாய் சுருண்டு சுருண்டு வந்தோன்னா கடைசியா விழுந்தோன்னா மூக்கெல்லாம் அடிபட்டு ரத்தம் வந்தோன்னா ஆகா சூனியம் வச்சுட்டாங்கடா அப்படின்னு சொல்லி ஒரு பிஹேவியர் வரும்ல. திஸ் இஸ் கால்ட் clown, rural clown. ரெண்டாவது, when they pronounce word, they mispronounce word and they cause laughter. That is called malapropism. Is the idea clear, teachers? இந்த மாதிரி அவங்க நிறைய ரொம்ப சீப்பான காமெடி இருக்கும். அப்ப what is the main function of these clowns அப்படிங்கும்போது the main function is just to create
காமிக் ரிலீஃப் எல்லாம் சீரியஸா போயிட்டு இருக்கும்போது இடையில கொஞ்சம் ஜோக் வேணும்ல, அதனால அங்கங்க இடை சுருகல்களாக சுருகப்படுகிறவர்கள் தான் இந்த கிளவுன்ஸ். நீங்க பழைய திரைப்படங்கள்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தனியா ஒரு காமெடி ட்ராக் ஓடிட்டு இருக்கும். ஏன் இடையில இவங்க வருவாங்க, ஏன் சார் வர்றாங்க, இந்த கதைக்கு இவங்களுக்கு சம்மந்தமே இல்லை அப்படின்னா எப்படியோ கொஞ்சம் ஆடியன்ஸை வந்து என்ன பண்ணணும், கட்டி போட்டு வைக்கணும் அப்படின்னு வருவாங்க. அந்த மாதிரி வர்றாங்களே அவங்க தான் கிளவுன். ஆனா அந்த ஃபூல்ஸ் அப்படின்னா த்ரூ அவுட் த பிளே அவங்க டிராவல் பண்ணி வருவாங்க. த்ரூ அவுட் த பிளே தே வில் டிராவல் வித் த ஹீரோ. அதுக்கு சொல்லணும்னா இப்ப ரீசெண்டா ஒரு மூவி வந்துச்சு கான் சிட்டின்னு. அதுல பாத்தீங்கன்னா நம்ம யோகி பாபு வந்து முன்னாடி காமெடி ட்ராக்லாம் பார்த்துருப்பீங்க. ஆனா இந்த படம் ஃபுல்லா அவர் வந்து ஹீரோ கூடயே டிராவல் பண்ற மாதிரி ஒரு மெயின் ரோல் வடிவுக்கரசி அம்மாவுக்கு பையனா நடிச்சிருப்பாரு. செமையான ஒரு நடிப்பு. அங்கேயும் பாத்தீங்கன்னா ஆனா கொஞ்சம் அந்த கிளவுனிஷும் இருக்கும், ஃபூலிஷ் ரெண்டு எலமெண்ட்டையும் உள்ள மிக்ஸ் பண்ணி ஒரு மசாலாவை கொடுத்துருப்பாங்க. சூப்பரா இருக்கும். அண்ட் இவங்க பாத்தீங்கன்னா நார்மலி வில் பி வெரி வெரி நாய்ஸி. எப்படி இருப்பாங்க, எங்க இருந்தாலும் சரி லொடன்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க. Hey, sometimes illogical in their communication. புரிஞ்சுச்சா? What is the distinction between a fool and a clown? Right. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா we will go with the characters one by one. Okay. அதுல first character யாரு? 12th Night அப்படிங்கிற ஒரு பிளே, காமெடி ரொமான்சஸ் கேட்டகரியில இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிளே. வாட் இஸ் த டைட்டில் ஆஃப் த பிளே? The play is 12th Night. அந்த 12th Nightல இருக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர் யார்? அந்த கேரக்டர் அப்படின்னு கேட்டீங்கன்னா இட் இஸ் ஃபெஸ்டே. ஓகே, யார் இந்த ஃபெஸ்டே அப்படின்னு கேட்டீங்கன்னா he is a wise and witty clown. ஓகே, wise witty clown சொன்னீங்கன்னா அவர் வந்து ஒரு fool. ஓகே, விட்டி கிளவுன். கிளவுன் அப்படின்னு அந்த வேர்டையும் ஃபூல்ங்கிற வேர்டையும் நம்ம இன்டர்சேபிளா யூஸ் பண்ணுவோம். ஆனா விட்டி கிளவுன் சொன்னீங்கன்னா இட் ரெஃபர்ஸ் டு a wise man. Is idea clear, teachers? நீங்க அந்த டெர்மினாலஜியை பார்த்து என்ன பண்ணிடக்கூடாது, கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. Are you with me? What is his role in the play அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா he is a servant to a lady by name Olivia. Okay, he is a servant to a lady. What is the name of the lady? Olivia. Olivia. And the Olivia அப்படிங்கிற lady வந்து she is mourning the death of her brother. And இந்த ஒலிவியா மேல ஒரு கிங் வந்து பைத்தியமா இருக்கு, ஒரு டியூக். What is the name of the duke? The duke is Orsino. Okay, Illyria அப்படிங்கிற அந்த பர்டிகுலர் டியூக் வந்து he is in love. And அவரு வந்து நிறைய தடவை நிறைய மெசேஜஸ் அனுப்புறாரு ஒலிவியாவை. அண்ட் இந்த ஒலிவியா வந்து she is rejecting to see any human being. நான் எந்த மேனையும் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி எல்லாரும் அனுப்பிக்கிட்டு இருக்காரு. அப்படிப்பட்ட ஒலிவியா வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு ப்ரொஃபஷனல் ஜெஸ்டர். இவருக்கு எவ்வளவு தூரம் லைசன்ஸ் இருக்கு அப்படின்னா இவர் ஒலிவியாவோட வீட்லயும் இருப்பாரு. He will also go to Orsino's place and he will also be there to console and cheer Orsino. ஒலிவியா பக்கத்துலயும் இருப்பாரு. நார்மலா ஒரு சர்வெண்ட் ஒரு வீட்டுல தானே இருக்கணும், ஆனா இவருக்கு ஸ்பெஷல் பிரிவிலேஜ். அதனால இவர் என்ன பண்ணாரு, ஒலிவியா வீட்லயும் இருப்பாரு, ஆர்சினோ வீட்டுக்கும் போவாரு. He will do the role of go between. இவருடைய ட்ரெயிட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப அப்சர்வன்ட், ஹைலி டிட்டாச்ட், ரொம்ப பிலோசாபிக்கலா இருப்பாரு. And he is very good in music and he speaks using pun. பன்னா ஒரே வார்த்தை ரெண்டு பொருள் படம் கூடிய வார்த்தை. அப்புறம் நிறைய ரிடில்ஸ் பேசுவாரு. அண்ட் இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா இந்த ஸ்டோரி வாட் இஸ் இஸ் ரோல் அப்படின்னு கேட்டீங்கன்னா he helps Orsino know that he is vain in his attempt after Olivia. ஒலிவியா தான் உலகத்துல அழகி நினைச்சிட்டு நீ இருக்காத, அதை விட ரொம்ப அழகானவங்க, கேரக்டர் வைஸ் ரொம்ப சூப்பர் அழகானவங்க உன் பக்கத்துல இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இன்டைரக்டா ஆர்சனோவுக்கு சொல்லி புரிய வைக்கக்கூடிய ஒரு கேரக்டர் வந்து இந்த ஃபெஸ்டே. ரெண்டாவது, இந்த ஒலிவியாவுடைய வீட்டுல ஒரு ஸ்டீவர்ட் இருப்பார், ஒரு பியூரிட்டன். Who is a Puritan, teachers?
மால்வோலியோன்னு ஒரு பியூரிட்டன் இருப்பாரு. அந்த பியூரிட்டன் என்ன அப்படின்னா, இவரு அந்த வீட்டினுடைய மேற்பார்வையாளர். இவர் என்ன பண்ணுவார், அந்த வீட்டுல யாருமே ரொம்ப குடிக்க கூடாது, ரொம்ப என்டர்டெயின்மெண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு எல்லாரையும் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி இருக்கக்கூடிய மனுஷன். இவருக்கு எந்த விதமான இம்பியூர் தாட்டும் மைண்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு எல்லாருக்கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருப்பாரு. ஆனா நம்ம ஃபெஸ்டே என்ன பண்ணுவாரு, இவரு வார்த்தைகளை தான் சொல்றாரு, ஆனா உண்மையாலுமே அப்படி கிடையாதுங்கிறத கொஞ்சம் அளவுக்கு கேரக்டர் கெஸ் பண்ணிட்டு இவரு மரியா அப்படிங்கிற ஒரு கேரக்டரோடு சேர்ந்துகிட்டு ஃபெஸ்டே அப்படிங்கிறவரு மால்வோலியோவை என்ன பண்றது, சாய்க்கிறதுக்கு ஒரு பிளான் பண்ணுவாங்க. என்ன பிளான் அப்படின்னா, ஒலிவியா இஸ் ரெஃப்யூசிங் டு மீட் எனி மேன் டியூரிங் த மார்னிங் பீரியட். அவருடைய பிரதர் இறந்து போனோம்னா அந்த மார்னிங் பீரியட் டைம்ல நான் எந்த ஆணையும் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, ஒலிவியாவுடைய ஹேண்ட் ரைட்டிங்ல ஒரு லவ் லெட்டர் எழுதி மால்வோலியோ போகும்போது அந்த வழியில மரியாவும் ஃபெஸ்டேவும் டிராப் பண்ணிடுவாங்க. அண்ட் மால்வோலியோ ஆஃப்டர் ரீடிங் த லெட்டர் வில் பிஹேவ் வெரி ஸ்ட்ரேஞ்ச்லி. அவன் என்ன பண்ணுவான், மல்டி கலர் காஸ்டியூம்லாம் போட்டு ரொம்ப கோமாளித்தனமா போய் ஒலிவியா முன்னாடி நிற்பான். ஒலிவியாவுக்கு ஒண்ணுமே புரியாது. அண்ட் லேட்டர் இந்த மாதிரி நீ பிஹேவ் பண்ண அப்படின்னு மால்வோலியோவை தூக்கி ஒரு இருட்டு அறைக்குள்ள போட்டு அவரை என்ன பண்ணுவாங்கன்னா, எந்த அளவுக்கு அவரை சைக்கலாஜிக்கலி டார்ச்சர் பண்ண முடியுமோ. ஒரு பியூரிட்டன் இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டான்னு அவனுக்கு தெரிய வந்துச்சுன்னா அவர் ரொம்ப உள்ள வந்து மன வேதனை அடைவாங்க. அந்த மாதிரி அவனை வச்சு டார்ச்சர், ஒரு பிரீஸ்ட் ரோல்ல வருவார். யாரு அப்படின்னா நம்ம ஃபெஸ்டே த கிளவுன். He comes as a priest and he tries to torture Malvolio psychologically and spiritually. இந்த மாதிரி ஒரு முக்கியமான ஒரு ரோல். அந்த மாதிரி ரோல பண்றது யாரு? யாருடைய வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு ஜெஸ்டர்? ஒலிவியா வீட்டுல இருக்கக்கூடியவர். ஆனா இவருக்கு லைசன்ஸ் எப்படி அப்படின்னா, அவர் எங்க வேணுமோ போவார். ஒலிவியா வீட்லயும் இருப்பாரு, வேற நோபல் மேன் உடைய வீட்டுக்கு போகணும்னாலும் அங்கேயும் போவார். அங்கேயும் என்டர்டெயின்மெண்ட்டுக்கு இவர் கேரண்டி. That shows that he is not emotionally attached with anybody. He is completely a free being. He is completely a free being. First character பார்த்தாச்சா? அடிக்கடி நமக்கு இந்த ஃபெஸ்டே, டச் ஸ்டோன், அப்புறம் அந்த ஃபூல், இதுல இருந்து அடிக்கடி கொஸ்டின் வருது. நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ல இதான் கேட்கறாங்க. அதனால இந்த ஒரு கேரக்டர் நல்லா பார்த்துக்கோம். இந்த செகண்ட் கேரக்டர் ஏற்கனவே நான் உங்களுக்கு நிறைய பேசிட்டேன். யார் அப்படின்னா, கிங் லியர் அப்படிங்கிற ஒரு பிளே. ஓகே, இந்த கிங் லியர் அப்படிங்கிற பிளேல இருக்கக்கூடிய த ஃபூல். த ஃபூல், அவருடைய பேரே த ஃபூல். Okay, what is his role அப்படின்னா, he is King Lear's court jester and he is a constant companion. இவருடைய ட்ரெயிட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவருடைய பேசும்போது he will be very insightful, sometime heartbreakingly very loyal. He speaks in riddles and paradoxes and his role is to serve as Lear's external conscience. அவர் வந்து லியர் கூடவே இருக்கிறாரு. லியர் தன்னுடைய மனசாட்சி அடகு வச்சுட்டாரு. அதனால வெளிப்புறத்திலிருந்து அவருடைய மனசாட்சியாக வேலை செய்யக்கூடிய மனிதர் தான் யாரு? The fool. Okay, the fool in King Lear. நீங்க என்ன பண்ணணும்னு நான் சொல்லிடுறேன். என்ன பண்ணணும் அப்படின்னா, you have to go and Google and find the famous quotes of the fool in King Lear. அதை நோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா, ஒருவேளை அந்த சைட்ல ஏதாவது கொஸ்டின் கேட்டாங்கன்னா you will be very much prepared. Okay, எல்லாத்தையும் நம்ம இந்த கிளாஸ்க்குள்ளரையும் சொல்லிட முடியாது. Okay, according to some critics, the fool is the wisest character in King Lear. King Learல நிறைய கேரக்டர்ஸ் இருந்தாலும் who is the wisest character அப்படின்னு கேட்டீங்கன்னா, it is the fool. உண்மையாலுமே who is the fool in that particular play அப்படின்னு கேட்டீங்கன்னா, the actual fool is King. அவருதான் உண்மையாலுமே ஒரு ஃபூல் கேரக்டர். ஃபூல்னா கிளவுன், அப்படிதான் புரிஞ்சுக்கணும். நம்ம எக்ஸ்பிளனேஷன்ல சில நேரங்கள் வேர்டு மாத்தி போட்டிருந்தாலும் நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, யார் தான் உண்மையாலுமே ஒரு கிளவுன்? கிங் லியர் இஸ் a clown. உண்மையாலுமே ரியல் மீனிங் இந்த மாடர்ன் டேர்ம்ல, இந்த மாடர்ன் டேஸ்ல ஃபூல் அப்படின்னா யூஸ்லெஸ் ஃபெல்லோ. உண்மையாலுமே யூஸ்லெஸ் அப்படிங்கிறது கிங் லியர் தான். ஒண்ணுக்குமே ஆகாத வெட்டி கேரக்டர். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவனுக்கு சொல் புத்தியும் இல்ல, சுய புத்தியும் கிடையாது.
ஏன்னா கூடவே இருக்கக்கூடிய ஃப்ரெண்டு சொன்னாலும் அவரை நாடு கடத்த வேலையை பாக்குறாரு கிங் லியர். அந்த அளவுக்கு அவர் வந்து ரொம்ப ப்ரௌடா இருக்காரு. நான் ஒரு சூப்பரான ஒரு டிசிஷன் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா எடுக்கிற டிசிஷனும் குப்பையான டிசிஷன் கிங் லியர். ஓகே, now we move on to the third play. The third play is As You Like It. As You Like It ல ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர் இருக்காரு. அந்த கேரக்டருடைய பேரு டச்ஸ்டோன். அண்ட் டச்ஸ்டோன் என்ன கேரக்டர்? ஒரு கிளவுனா, ஒரு ஃபூலா? இங்க இருக்கு பாருங்க. He is a court jester, so he is an artificial fool, a licensed fool. சரி, இவர் யாருக்கு சார் வேலை செய்யறாரு அப்படின்னா, he works for Duke Frederick as court jester. இவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, he is highly philosophical and at the same time he is earthly. He excels in wordplay and he is very good at logical argument. யார் அந்த கேரக்டர்? Touchstone. Are you the teachers? Yes, sir. The Touchstone அப்படிங்கிற அந்த கேரக்டர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான கேரக்டர் அந்த பிளேல. Why அப்படின்னு நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். யாராவது படிச்சிருக்கீங்களா Touchstone? What is the role of Touchstone in the play As You Like It? நீங்க ஒரு சில இமேஜஸ் நீங்க போட்டு பாருங்க. You will understand that he is a very wise man who excels in wordplay and satire. இவர் என்ன பண்ணுவாருன்னா, இந்த பிளேல இருக்கக்கூடிய பெரிய மனிதர்களுடைய மிஸ்டேக்ஸ் இருக்குல்ல, அண்ட் அவங்க மறைக்கக்கூடிய உண்மைகள் எல்லாத்தையும் வெளியில எல்லாருக்கும் தெரியும் மாதிரி சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர். டியூக் ஃப்ரெட்ரிக் அப்படிங்கிற ஒரு டியூக்கு கிட்ட ஃபர்ஸ்ட்ல இருந்து கடைசி வரைக்கும் இருப்பார். ஓகே, அந்த கிங் வந்து காட்டுக்கு போவார். the forest is called the forest of Arden. அப்ப இவர் என்ன பண்ணுவாரு, he wants to go, but என்ன பண்ணுவாரு அப்படின்னா, இந்த டியூக்குடைய டாட்டர் ஒருத்தர் இருப்பாங்க, அவங்களுடைய பேரு சீலியா. அண்ட் அந்த சீலியாவை பார்த்து கொள்வதற்காக என்ன பண்ணுவாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிங் வந்து காட்டுக்கு போயிடுவாரு அவருடைய லாயல் கம்பெனியன்ஸோட. அவருடைய பிரதர் வந்து அந்த கிங்கோடைய பொசிஷன் எடுத்துக்குவாரு. அப்ப என்ன பண்ணுவாருன்னா, இந்த கிங்கோடைய டாட்டர் சீலியா இருப்பாங்க, அண்ட் அந்த சீலியாவை பார்த்துக்கும் வேலையை பார்க்கிறவரு இந்த கோர்ட் ஜெஸ்டர். அண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபியூச்சர்ல ரோசிலிண்ட் அப்படின்னு ஒரு கேர்ள் இருப்பாங்க, அந்த சீலியாவுடைய கசின். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரோசிலின் வில் பி ஆக்சுவலி எக்ஸைல். அப்ப அந்த கிங்கோடைய அந்த டாட்டர் எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க, இந்த ஃபாரஸ்ட் ஆஃப் ஆர்டன் போகிற வழி ஃபுல்லாமே அவங்களுக்கு ஒரு நல்ல கார்டியனா இருக்கக்கூடிய வேலையை செய்யறோம். இஸ் ஐடியா கிளியர் டீச்சர்ஸ்? ஏன் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு மனிதன். அண்ட் நமக்கு எடுத்துக்கோங்களேன், வாட் இஸ் த மீனிங் ஆஃப் த வேர்ட் டச்ஸ்டோன் அப்படின்னு நமக்கு கேட்பாங்க. I have not put everything because sometime in the material வெளியில லீக் ஆச்சுன்னா கூட, ஓகே, நம்ம சொல்ற இன்ஃபர்மேஷன் சில நேரங்கள் உங்கள்ட்ட மட்டும். அதனால ஒரு சில விஷயங்களை நான் கிளாஸ்ல சொல்லிடலாம் அப்படின்னா ஒரு சில விஷயங்களை நான் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கேன், ஏன்னா உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணணும். தட் இஸ் மை எய்ம். அப்ப லிட்ரலி த வேர்ட் டச்ஸ்டோன் அப்படின்னா, டக்குன்னு டச்ஸ்டோன் உங்களுக்கு மைண்ட் எங்க போய் நிற்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மேத்யூ அர்னால்டுடைய ஒரு மெத்தட். அவர் வந்து ஸ்டடி ஆஃப் போயட்ரி அப்படின்னு ஒரு டெக்ஸ்ட்ல பேசின ஒரு மெத்தட். இட்ஸ் கால்ட் டச்ஸ்டோன் மெத்தட். லேட்டர் இட் வாஸ் ஆல்சோ கால்ட் டச்ஸ்டோன் கிரிட்டிசிசம். The practical application of that is touchstone method. Touchstone method அப்படின்னா how does your text become valuable அப்படின்னு கேட்டீங்கன்னா, your text should be matched with some touchstones. Touchstones அப்படின்னா some model text. Whose text அப்படின்னு கேட்டீங்கன்னா, the text of Dante, the text of Ovid, the text of what is that, Homer. அவங்களுடைய ரைட்டிங் ஸ்டைல ஒத்து உங்களுடைய ரைட்டிங் ஸ்டைல் இருந்ததுன்னா, உங்களுடைய ரைட்டிங் இருந்ததுன்னா தான் உங்களுடைய வர்த் வேல்யூ அப்படின்னு ஒரு சில லிட்ரேச்சர் ஆர் actually selected and placed in that particular book essay by Matthew Arnold, and he called that method as
டச் ஸ்டோன். சரி சார், இங்க ஏன் சார் இவருக்கு டச் ஸ்டோன் ஷேக்ஸ்பியர் வச்சாரு அப்படின்னா, திஸ் பர்டிகுலர் கேரக்டர் actually test the character of all the characters in the play. உண்மையாலுமே இதுல பாத்தீங்கன்னா there will be two pair of lovers. அந்த two pair of lovers உண்மையாலுமே are they truly in love அப்படின்னு அவங்களுடைய லவ்வை டெஸ்ட் பண்ணக்கூடிய வேலையை பார்க்கக்கூடிய கேரக்டர் தான் டச் ஸ்டோன். இஸ் ஐடியா கிளியர் டீச்சர்ஸ்? இவர் வந்து ரொம்ப ரொம்ப ஆப்டிமிஸ்டிக்கா இருப்பாரு. இதே பிளேல பாத்தீங்கன்னா there is an opposite character. ஆப்போசிட்டா இன்னொரு ஃபூல் இருப்பாரு. அந்த ஃபூலுடைய பேரு ஜாக்விஸ். அந்த ஜாக்விஸ் ரொம்ப ரொம்ப மெலன்காலிக்கா இருப்பாரு, ரொம்ப ரொம்ப சேடா இருப்பாரு, ரொம்ப ரொம்ப பெசிமிஸ்டிக்கா இருப்பாரு. I am not to put that character here, let me put that character here. Okay, ஜாக்விஸ் அப்படின்னு இன்னொரு ஃபூல் இருப்பாரு. இந்த ஜாக்விஸ் தான் நமக்கு ரொம்ப ஃபேமஸான ஒரு போயம் இருக்கு. என்ன போயம்? All world's a stage and all men and women are actors, they have their entrance and they exit அப்படின்னு எந்த நேரம் பார்த்தாலும் சோகமா பேசிக்கிட்டே இருப்பாரு. பிலாசபி தான், ஆனா அந்த பிலாசபி பாசிட்டிவ் பிலாசபி அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப நெகட்டிவா பேசிக்கிட்டே இருப்பாரு ஒருத்தர். அந்த நெகட்டிவா பேசிக்கிட்டு இருக்கிற ஒரு ஃபூலுக்கு ஆப்போசிட்டா there will be a positive fool. Both are wise, but ஒருத்தர் பாசிட்டிவ் ஒருத்தர் நெகட்டிவ். Is idea clear teachers? Sir. புரிஞ்சுக்கிட்டீங்களா? What is the role of touchstone? உண்மையாலுமே இந்த ஸ்டோரியில இருக்கக்கூடிய யங் லவர்ஸ் அவங்களுடைய எமோஷன்ஸ், ஒருத்தர் இன்னொரு மேல வச்சிருக்கக்கூடிய அந்த காதல், அது அத்தன்டிக்கா அல்லது இட் இஸ் ஜஸ்ட் இன்ஃபாக்சுவேஷனா அப்படின்னு டெஸ்ட் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு கேரக்டர் தான் the character. And the very word touchstone itself is a pun, play with word. பன் அப்படிங்கிறது அந்த டச் ஸ்டோன் அப்படிங்கிறது அதுக்கு ரெண்டு மீனிங் இருக்கு. ஒன்னு, இட் இஸ் a name of a person. Touch stone also means a stone which actually is used to test gold, whether நம்ம கையில இருக்க ஆர்னமெண்ட் ரியல் கோல்டா அல்லது பாலிஷ்டு கோல்டா அப்படின்னு கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கிறது. ஓகேவா? அடுத்தது பாத்தீங்கன்னா நமக்கு ரொம்ப மைனர் கேரக்டர்ஸ் ஒரு சில பேர் இருக்காங்க, இருந்தாலும் அவங்களை எல்லாம் கொடுத்துடலாம் அப்படின்னு தான் ட்ரை பண்ணேன். ஆல் இஸ் வெல் தட் எண்ட்ஸ் வெல் அப்படிங்கிற கேரக்டர்ல இருக்கக்கூடிய ஒரு டொமஸ்டிக் லைசன்ஸ்டு ஃபூல். நம்ம எப்பொழுதுமே என்ன சொன்னோம்? லைசன்ஸ்டு ஃபூல்னா இவர் எங்க இருப்பாரு? ராயல் ஃபேமிலியில இருந்து வந்திருப்பாரு, நல்ல ஒரு பெரிய குடும்பத்துல இருந்து வந்திருப்பாரு, அர்பன் ஸ்பேஸ்ல இருந்து. ஆனா அப்படி அர்பன் ஸ்பேஸ்ல இருந்து வராம there is a domestic man, a rural man who is appointed as a jester. யார் அந்த மனிதர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, it is Lavach. And Lavach is employed by Countess of Rosilon. யார் வந்து இவங்களை அப்பாயிண்ட் பண்றா? ரோசிலான் அப்படிங்கிற ஒரு கவுண்டஸ், ஒரு பிரபு குடும்பத்துல இருக்கக்கூடிய ஒரு குமாரத்தி வந்து இவங்களை அப்பாயிண்ட் பண்றாங்க. அண்ட் இவர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவருடைய பேச்சு எப்பொழுதுமே எப்படி இருக்கும் அப்படிங்கன்னா ரொம்ப ரொம்ப சினிக்கல். நான் மட்டும் தான் கரெக்ட், மற்ற எல்லாம் தப்பு. அப்புறம் எல்லாரையும் ரொம்ப பிட்டரா ட்ரீட் பண்ணுவார். அடுத்தது ஹைலி செக்ஷுவலைஸ்டா பேசுவார். ரொம்ப வல்கரா அந்த மாதிரி கொஞ்சம் கிளுகிளுப்பா பேசுவாரு. அண்ட் நார்மலி whenever he speaks there will be laughter, but the laughter will be body double entender. பாடினாவே செக்ஷுவல்னு இருக்கும். What do you mean by body, teachers? ரொம்ப ரொம்ப செக்ஷுவல் என்டெண்டர் அப்படிங்கிற வேர்ட். அந்த செக்ஷுவல் என்டெண்டர் அப்படின்னா ரொம்ப உணர்வுகளை தூண்டும் விதமாக டபுள் மீனிங்கா பேசுவாரு. எல்லாருமே அப்படியே கொஞ்சம் செக்ஷுவலா கிண்டல் பண்ணக்கூடியவர். அண்ட் இவருடைய ரோல் என்ன அப்படின்னா, இந்த பிளேல he will be giving observation about marriage and sex. இந்த play வந்து it deals with marriage and sex, and in the playல he gives very bleak observation about marriage and sex. ரொம்ப டீப்பான observation இருக்காது, ரொம்ப bleak-ஆ what is the use of marrying அப்படின்னு. சரி, இவருடைய மீனிங் என்ன? லாவாச் அப்படின்னு மீனிங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, his meaning suggests
ஒன் ஹூ வாஷஸ். ஒரு ஃபேமஸான இடியம் இருக்கு, டு வாஷ் டர்ட்டி லினன் இன் த பப்ளிக். கேள்விப்பட்டிருக்கீங்களா? டோன்ட் வாஷ் யோர் டர்ட்டி லினன் இன் த பப்ளிக் அப்படின்னா உங்க உள்ள இருக்கக்கூடிய எல்லா அழுக்கையும் வெளியில தூக்கி கொட்டாதீங்க எல்லாருக்கும் முன்னாடி. ஏன் மனசுக்குள்ள இருக்கிற எல்லாத்தையுமே வெளியில பேசுனீங்கன்னா சில நேரத்துல யூ வில் பி பிராண்டட் ஆஸ் வல்கர். எல்லாருக்குமே வல்கர் உள்ள இருக்கும். எல்லாம் ஞானியா இருந்தாலும் சரி வல்காரிட்டியை என்ன பண்றாங்க, சப்ளிமேட் பண்ணி தான் நல்ல விஷயங்களை வெளியில கொண்டு வராங்க. ஆனா சில பேர் என்ன பண்ணுவாங்க, அந்த மாதிரி ஞானம் இல்லாம உள்ள இருக்கிற எல்லாத்தையும் வெளியில தூக்கி கொட்டும் பொழுது what are they doing? They are actually washing the dirty linen in the public. Is the idea clear, teachers? அடுத்த கேரக்டர் போமா? ரொம்ப நேரம் போயிருச்சோ? I'll break this video and then restart.